ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஆராதனையிலே கலந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. வேகமாக நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 60வது அதிகாரம் 22வது வசனம். வாசிங்க வாசிங்க, எல்லாம் சேர்ந்தே வாசிங்க, சூப்பராக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். பலத்த ஜாதி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாதியான பிராமணர், வேற என்ன, நாடார், ஆமாம், இன்னும் எனக்கு நிறையெல்லாம் தெரியாது, சரியா? இந்த ஜாதி இல்லை. நான் சின்னவன், நான் சிறியவன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை ஆண்டவர் பெரிய நேஷனாக மாற்றுவார். இங்கிலீஷில் நம்ம வாசிக்கும்போது பெரிய நேஷனாக, அதாவது ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி அப்படியே ஒரு பெரிய நாடாயிர முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறாரு, சின்னவன் எப்படி ஆகுவான்? 1000 ஆகுவான். இதை மலையாளத்துலேயும் சரி இங்கிலீஷ் பைபிள்லேயும் சரி வாசிக்கும்போது அது சின்னவன் அப்படின்னா குறைஞ்சவன் அப்படின்னு இருக்கு. எதுலையாவது குறைவுபட்டவன், ஸ்டேட்டஸில் குறைவுபட்டவனாக இருக்கலாம், இல்லைனா திறமையில் குறைவாக இருக்கலாம். எதுலையோ நம்மளை பற்றி நினச்சிட்ருக்கோம்ல, எதுலையோ ஒன்றில் குறைவா, அதை வச்சுக்கோங்க, சரியா? சரி, அந்த குறைஞ்சவன் எப்படியா பெருகுவானா? 1000 பெருகுவான். சின்னவன் 1000 பெருகுவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். அப்போ எனக்குன்னு என்ன பேக்ரவுண்டும் இல்லை, எனக்குன்னு எதுவும் இல்லை, எனக்காக நிற்க யாரும் இல்லை, இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய தேசமே என் பின்னாடி நிற்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? சரி, இது இன்னைக்குள்ள பிரசங்கம் இல்லை. சரி, இது ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடக்கும். என்ன நடக்கும்? சின்னவன் 1000 ஆகிறதும் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறதும் ஏற்ற காலத்தில் எப்படி நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? தீவிரமாக நடக்கும். ஏன் தெரியுமா? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் தீவிரமாக நடக்கும்? ஏன் சின்னவன் 1000 ஆகுவான்? ஏன் சிறியவன் பலத்த ஜாதி ஆகுவான் தெரியுமா? ஏன்னா சொல்றது யார் தெரியுமா? யாரு? கர்த்தர். ஆமே, ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், சரியா? நான் இப்போ ஹெலன் சிஸ்டரை பார்த்து, அடிக்கடி ஹெலன் சிஸ்டரும் வராங்க, ஏன்னா ஃப்ரெண்டில் இருக்காங்கல்ல. சரி, நான் இப்போ ஹெலன் சிஸ்டரை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்குறேன், சரியா? சிஸ்டர் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் செய்வேனா? செய்யலாம், செய்யாமலும் போகலாம், இல்லை கொஞ்சமாக செய்யலாம், செய்யவே முடியாமல் போகலாம், அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த சின்னவன் பெரியவன் ஆகிறதும் 1000 ஆகிறதும் இந்த சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறதும் ரொம்ப நிச்சயம். ஏன்னா சொல்கிறது நீங்களும் நானும் இல்லை, எந்த ஒரு மனுஷ வாக்கு அல்ல. ஹல்லேலூயா. அது அழிந்து போகிற சிருஷ்டியினுடைய வாக்கு அல்ல, அது சிருஷ்டிகளுடைய வாக்கு. ஹல்லேலூயா. அது கர்த்தராகிய நான் நிறைவேற்ற போகிற வார்த்தை. இந்த சபையில் மிராக்கிள் ஏஜி சர்ச்சில் இந்த ஆன்லைன் வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, உனக்கு நேரா இந்த வாக்குத்தத்தம் வருது அப்படின்னு சொன்னா இதை சொல்லுகிறவர் யாருங்கிறது தான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நான் எந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னோட ஃபர்ஸ்ட் மெசேஜ் அதை சொல்றவர் யார் அப்படிதான் இருக்கும். ஆமென். ஏன்னா இந்த உலகத்தில் வாக்கு கொடுக்கறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆமென். பல வாக்குத்தத்தங்கள் பலர் கொடுக்கலாம்.
ஆனால் அதை செய்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் எனும் சிறு கூட்டமே. இன்னைக்கும் உலக நாடுகளுடைய வரைபடத்தில் இஸ்ரவேலை எடுக்கும்போது, தம்முடைய கரத்தில் எடுக்கும்போது அவன் ரொம்ப சின்னவன். ஆமே, யாக்கோபு சின்னவன். யாக்கோபு கிட்ட பெரிய செல்வம் இல்லை, அவன்கிட்ட பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. நம்ம போன வாரத்திலே நம்ம கேட்டது மாதிரி படுக்கிறதுக்கு ஒரு தலையணை கூட இல்லாத போது தான் வாக்குத்தத்தம் வந்துச்சு. ஆமே, ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நம்மளால் வாக்குத்தத்தத்தை நம்ப முடியல தெரியுமா? ஏன்னா தலையணை கூட இல்லாமல் கல் வச்சு படுக்கிற நேரத்தில் தான் என்ன வரும்? வாக்குத்தத்தம் வரும். நம்மளால் என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. ஆமே, ஆனால் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா வாக்கு கொடுக்கிறவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வாக்கு கொடுத்தார்னா அந்த வாக்கு தத்தத்தை காப்பாற்ற உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். காலம் மாறலாம், மனுஷன் மாறலாம், ஒரு சூழ்நிலை மாறலாம், அவருக்கு அது மேட்டர் இல்லை. ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றி தீர்க்க மட்டும் யாக்கோபுக்கு சொன்னார், அதை நான் செய்து முடிக்கும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு சொன்னேன் யாக்கோபு, ஆனா நான் இதை செய்து நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன் கையை நான் விடுவதில்லை. ஹல்லேலூயா. அழக வசனம் இருக்கு. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர்றதுக்கு அழைத்த போது அவனோட கையை பிடிச்சார். எப்படி? உன் கையை பிடித்த நாளில் உன்னோடு பண்ணின வாக்குத்தத்தம் விட்டுட்டாராங்க. இவங்க விட்டுட்டு போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பல சூழ்நிலையில் ஆண்டவரை வேண்டான்னு சொன்னாங்க, ஆண்டவரை விட்டுட்டு போனாங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றினாங்க. ஆனால் கர்த்தர் விடலையே. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவரோடு கூட இருந்த பிள்ளைகளை கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கும் பரம கானானை நோக்கி பிரயாணமாய் புறப்பட்டிருக்கிற விசுவாசியே, உன் கையை பிடிச்சி கர்த்தர் உன்னோடு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஏன் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு நாளும் சாகாது. ஏன் தெரியுமா? வாக்கு பண்ணினவர் அவர் ஒரு நாளும் சாக போறதில்லை. அவர் ஒரு நாள் மறிக்க போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் சாகாது. ஆமென், ஹல்லேலூயா. உன் விசுவாசம் கூட செத்து போகலாம், உன் சரீரம் செத்து போகலாம். சாராளே, ஆபிரகாமே, உன் சரீரம் செத்து போகலாம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் மறைத்து போகிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர். அவர் ஜீவாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அவருக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 5 காரியங்களை நம்ம வேகமாக பார்த்து கர்த்தர் அனுமதிப்பாரானா 5 காரியங்களை வேகமாக பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என் கண்ட்ரோலில் இன்னைக்கு இல்லை, ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை பேச போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் செவிகளை திறந்து கொடுங்க, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. கர்த்தர் வார்த்தையை உங்களுக்குள்ளே விதைக்கும்படி உங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்க. கர்த்தர் விதைக்கிறதற்கு அனுமதிங்க. ஹல்லேலூயா. 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். முதலாவதாக வாக்கு கொடுக்கிற கர்த்தர் அவர் யார் தெரியுமா? அவர் சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிக்கிறவர். அநேக வேத வசனங்களை ஆதாரமாக சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீர்களை அடக்கி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வாசித்த நீதிமொழிகள் 8 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் இல்லையா? அவர் வானங்களை படைத்தவர். ஹல்லேலூயா. சமுத்திர விலாசத்தை வட்டணி கேள. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், இந்த பூமியில் 3ல் 1 தான் நிலம், மற்றதெல்லாம் தண்ணி. ஆனால் பாருங்க, ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு பீச்சுக்கு நம்ம பேர் மாற்றுறோம், அப்படி தானே? ஏன்?
எப்படி? தண்ணிக்கு தண்ணி வித்தியாசம், அந்த மணல் வித்தியாசம். பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? கடலுக்கு போனது இல்லைல்ல, கூட்டிகிட்டு போகிறோம். சரியா? சரி, ஜோம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க. சரி, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடற்கரைக்கும் மணல் வித்தியாசமாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த சிப்பி இதெல்லாம் வரும்ல, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி கலர் பார்த்தா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படிங்க? அதுதான் அனந்த ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர், சமுத்திர விலாசத்தை வட்டணித்தவர். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைத்தவர். இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சு கொடைக்கானல்ல கிளம்புற ஊற்றையே நம்மளால அடக்க முடியாது. யாரால அடைத்து வைக்க முடியுமா? முடியாது. சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா என்னைக்கோ சமுத்திரம் கிளம்பி எல்லாத்தையும் ஒன்றெல்லாம் ஆக்கியிருக்கோம். ஆமே, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன தெரியுமா? சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன கடலானாலும் கேட்கணும். ஆமே, ஹல்லேலூயா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் ஏமாத்துறோம். ஆமே, ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர், ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்க வல்லவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிருஷ்டிகருக்கும் உருவாக்குகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உருவாக்குகிறவர்கள் இருக்கிற ஏதோ ஒன்றிலிருந்து உருவாக்குகிறார்கள். இந்த உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எல்லா சயின்டிஸ்டும் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வைத்து இன்னொன்றை உருவாக்கினவர்கள். ஆனால் என் தேவன், நான் ஆராதிக்கிற என் ஜீவன் உள்ள தேவன், நான் ஆராதிக்கிற என் அப்பா, அவர் யார் தெரியுமா? அவர் சிருஷ்டிக்கிறவர். ஹல்லேலூயா. இல்லாதத ஒன்ன சிருஷ்டிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனாலதான் தைரியமா உன் கையை பிடிச்சி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமா உன் கையை பிடிச்சி வாக்கு நம்ம கேட்போம்ல, சிலருக்கு வாக்கு கொடுக்கும்போது நம்ம கேட்போம்ல, என்ன தைரியத்தில் நீ வாக்கு கொடுக்குற, என்ன தைரியத்தில் இதெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்போம்ல. ஆமாம்ல, ஆமாம். என் ஆண்டவர் ரொம்ப தைரியமாக உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட இன்னைக்கு இல்லை, அது சாத்தியமே இல்லைன்னு இருக்கிறத கூட உருவாக்கி கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அதை சிருஷ்டித்து கொடுக்க வல்லவர். உங்கள் கற்பனையில் கூட அது எட்டாது. ஆமே. நிறைய வசனங்களை எழுதி வைத்திருக்கிறான், இப்போ வாசிக்க நேரம் இல்லை. பாருங்க, அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. அவர் வானங்களை, பூமியை, இந்த உலகத்தை, சமுத்திரத்தை, மனுஷனை எல்லாம் உருவாக்குகிற அந்த அறிவை யோசிக்கும் போது யாருடைய கற்பனைக்கும் எட்டாதது. ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கும் சில சீனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இப்படி ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கான்னு நம்மளுக்கு தோணுது இல்லை. இவ்வளோ அழகா ஒருத்தரால் உருவாக்க முடியுமான்னு தோணுது இல்லை. நம்ம பார்த்ததுக்கு அப்புறமே நம்மளுக்கு தோணுது. ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது யாராவது அவங்களுக்கு கைட் பண்ணாங்களாங்க? இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு வீடு கட்டணும்னாலே 1000 பிளான் போடுறோம். ஆமே, கடைசியில் எந்த பிளான் நமக்கு பிடித்திருக்குதோ அதை ஓகே பண்ணுறோம். ஆமே, கர்த்தருக்கு யாராவது பிளான், ஸ்கெட்சு, டிராயிங், அப்புறம் ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கே ஸ்கெட்சு போட முடியும்னா உன் வாழ்க்கைக்கு ஏன் ஸ்கெட்சு போட முடியாது? ஆமே, ஹல்லேலூயா. ஸ்கெட்ச் அவர் கையில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டு வாங்குங்க, கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க உருவாக்க வல்லவர், அவர் கையில் கொடுங்க. ஆமே, ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்ன, அதை மட்டும் வாசிப்போம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை நம்ம வாசிப்போம். ம் 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 அதுக்கு ஆண்டவர் சொல்ற ரிப்ளைய பாருங்க. ம் ம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போய் பேசு, பார்வோன்ட்ட போய் பேசுன்னு சொன்னால் மோசேக்கு ஆடுகிட்ட பேசி பேசி பாவம் அவருக்கு திக்குவாய் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, மந்தனாவா ஆயிடுச்சான்னு தெரியல, இல்லை உண்மையிலே தன்னை தாழ்த்தினாரா, ஒன்றுமே தெரியல. நம்மளுக்குள்ளேயே நிறைய தாழ்வு மனப்பான்மைலாம் இருக்குல்ல. ஆமாம் தானே? ஆமாம். எவ்வளோதான் ஆண்டவர் சொன்னாலும் இன்றைக்கி அதெல்லாம் போகணும்.
சரியா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மோசேயை போல ஆண்டவரே நான் திக்குவாய், ஆண்டவரே நான் மந்தனாகும், என்னாலலாம் என்ன செய்ய முடியும்ப்பா, நான்லாம் இதை செஞ்சுக்கிட மாட்டேன்ப்பா. ஆண்டவர் ஒன்றை உங்களை கொண்டு முடிக்கணும்னு பார்க்குறாரு. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்களை கொண்டு செய்யணும்னு பார்க்குறாரு. ஆனால் உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அதுக்கு தடையாக இருக்கும்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க சபையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் இதை பேசணுன்னே நினைக்கல, ஆனால் ஆண்டவர் யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்கிறார். அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டு விலகுங்க. நீங்கள் தாழ்வு மனப்பான்மையாக அதை அறிக்கை பண்ண என்னால் முடியாது 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 முடியாதுன்னு சொல்ல 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 உங்கள் சிருஷ்டிகரை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, சிருஷ்டிகரை அவமதித்து கொண்டே இருக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லாததை கூட உருவாக்கி தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை ஒரு காரியத்துக்கு அனுப்புகிறார்னா உங்களை அதில் உங்களை உருவாக்கி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. மோசே கிட்ட சொன்னார், ஏன் நீ திக்குவாயாவே இருந்துட்டு போ, நீ மண்டனாவே இருந்துட்டு போ. மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யாரு? ஊமையனை உண்டாக்கினவர் யாரு? செவிடனை உண்டாக்கினவர் யாரு? பார்வை உள்ளவனை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகி நான் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய சரீர பலவீனத்தை குறித்து யாராவது இந்த நேரத்தில் ரொம்ப கவலையோடு இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் இனி அதை கவலைப்பட போகிறதில்ல, இனிமேல் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. டாக்டர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனால் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை உருவாக்கினவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் புதிய அவயவத்தை உருவாக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டரால் மாத்திரை தான் கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரால் புதுசாக உருவாக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் உங்கள் கையை பிடிச்சி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாருன்னா, முதலாவது அவர் சிருஷ்டிக்கிறவர். உங்கள் ஒன்றும் இல்லாமையில், உங்கள் இல்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்கி தருகிறவர். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் யாரு? கர்த்தர் யாரு? சிருஷ்டிகர். ரெண்டாவது கர்த்தர் யார் தெரியுமா? வழி உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹி இஸ் a way maker. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் கொடைக்கானல்ல சரியில்லாத நிறைய பாதை இருக்குது, அப்படி தானே? சரியில்லாத நிறைய வழி இருக்குது. நம்மளே என்ன சொல்கிறோம்? இப்போவே இந்த வழி இப்படி இருக்குன்னா மிஷினரிகள் வந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க? அவங்க ஒரு வழியை உண்டு பண்ணனால இன்றைக்கி நம்ம இப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்படி தானே? சாதாரணமாக ஆண்டவர் யூஸ் பண்ண மிஷினரியை ஒரு மனுஷங்களால் உருவாக்க முடியும்னா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்டு இருக்கிற ஹல்லேலூயா இது திறக்காதுன்னு இருக்கிற வழிகளை கர்த்தரால் திறக்க முடியும். அவர் வழி உண்டு பண்ணுகிறவர். ஹீ இஸ் a way maker. ஹல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 16-19 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஏசாயா 43 அதனுடைய 16-19. சமுத்திரத்தில் யாராவது வழி உண்டு பண்ணியிருக்காங்களாங்க? இன்னைக்கு போக முடியுமா? எவ்வளோ தூரம் போக முடியும்? முடியாதுல்ல. ஆனால் அந்த சமுத்திரத்தில் வழியை உண்டு பண்ணவரும் ஆமென். இப்போ ரீசெண்டாக கூட ரிசர்ச் பண்ணாங்க. என்ன சொல்லுதுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிராஸ் பண்ணி போன அந்த இடம் இன்றைக்கும் வெட்டாந்தரையாக இருக்கும். அதில் ஒரு கல்லோ இல்லை அந்த ஏதோ தூசியோ அப்படி எதுவுமே என்ன செய்யலையா, அழுக்கோ இன்றைக்கும் ஆண்டவர் அதை சாட்சியாக வைத்திருக்கிறார். அந்த பிரிஞ்ச இடத்துக்கு கடல் கடியில் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த இடம் இன்றைக்கும் க்ளீனாக இருக்கும். மற்ற இடமெல்லாம் ஆஸ் யூஷுவல் கடல் இருக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், அப்படி வசனம் சொல்லுது, தம்முடைய நாசியின் சுவாசத்தினால ஜலத்தை குவியலாக நிற்க பண்ணினார். ஜலம் உறைஞ்சு போச்சான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைச்சிராத வழிகளில் அற்புதம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் நினைச்சே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, இந்த சமுத்திரத்தில் நம்ம எப்படி போகிறோம்? நம்ம சாக தான் போகிறோம். இல்லை 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 இல்லை. இஸ்ரவேலே, யாக்கோபே, உன் கையை பிடிச்சி கொண்டு வந்தனா, வாக்குத்தத்தம் பண்ணினா, இந்த சமுத்திரத்தில் கூட உனக்கு வழியை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை, சில வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தரணுமானா, சில சமயங்களில் சில நேரங்களில் நம்ம உயர்த்தப்பட வேண்டுமானா, ஆண்டவரே சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை, சில வழிகளை திறந்து கொடுக்குறார். ஆமே, புரியல அப்படி தானே? பாருங்க, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 20-21 வாசிங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்ல? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை வாசிங்க. ம் 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சின்னவனை 1000 ஆக்க நினைச்சிட்டார்னா, ஒரு சிறியவனை பலத்த ஜாதி ஆக்க நினைச்சிட்டார்னா, கழுதையை காணாம போக வைப்பார். புரியலையோ? சில கழுதையை உங்க வாழ்க்கையில காணாம போக வைப்பார். நீங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்க மாட்டீங்க. சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ண பிறகு கூட அவன் போய் ஒளிச்சிட்டு இருந்தவன். அவனுக்கு ராஜாவாகிற எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருத்தனை உருவாக்கணும்னு நினச்சிட்டார்னா, கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினச்சிட்டார்னா, நீயே அதை தட்டி கழிச்சாலும் கர்த்தர் விட போகிறதில்ல. ஹல்லேலூயா. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உன் கழுதை காணாமல் போகும், நீ கழுதையை தேடி போவ. ஆனால் கர்த்தர் நீ தேடாததோ, நீ உனக்கு அறிவில் எட்டாததோ, நீ கேட்காததுமான பெரிய காரியத்துக்கு உன்னை சுதந்திரவாளியா வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுதையை தேடி போன சவுல அழகா டைரக்ட் பண்றாங்க. யார்கிட்ட? சாமுவேல் கிட்ட. சாமுவேல் கிட்ட போய் கழுதையை தேட போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இவனை எழுந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்றார், கழுதையை பத்தி நீ கவலைப்படாதப்பா. இப்பவும் சவுலுக்கு எதை பத்தி தான் கவலை? கழுதை. அதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு சாமுவேல், இங்கே பாரு, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு உன்னைய ராஜாவா வச்சு, அதை பற்றின திங்கிங்கே அவனுக்கு போல, அதை பற்றின எண்ணமே போல. இப்போவும் கழுதை கிடைச்சிருமாயா? நிறைய நேரத்தில் நம்ம இப்படி தான் இருக்கோம். ஆமே, கர்த்தர் நம்மளுக்கு ஏதோ ஒன்று மேன்மையாக கொடுக்க நினைக்கிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கன்னு சொன்னால், நம்ம இந்த பூமியில் நான் ஒரு செட்டில் இருந்துட மாட்டேன்னா, இந்த பூமியில் எனக்கு இது கிடைச்சிடாதா, கழுதை எனக்கு கிடைச்சிடாதா? நீ கழுதையை தேட அழைக்கப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கழுதையை தேடி போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ராஜ மேன்மைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ராஜாக்களை ஆசாரியர்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சவுல் சொல்கிறான் பாருங்க, ஏன் கோத்திரம் இஸ்ரவேலெல்லாம் சின்ன கோத்திரம் பென்யமீன், அதுலேயும் சின்ன குடும்பம் என் குடும்பம் என்னையா? சாமுவேல் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, சகல இஸ்ரவேலரின் அபேட்சையும் இப்பொழுது உன்னைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லா இஸ்ரவேலரும் இப்போ ஒன்னதாப்பா தேடிட்டு இருக்காங்க. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக கர்த்தர் வழி உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வழி அடைக்கப்பட்டிருக்கிறதா? வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கான வழி அடைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் வலது கையை பிடிச்சி சொல்கிறாரு, நான் வழி உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. வலிய தண்ணீர்களிலே வழியை உண்டு பண்ணுகிறவர். வழியே இல்லாத இடத்துல புது வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. த லார்ட் டிசைட்ஸ். கர்த்தர் தீர்மானிக்கிறவர். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் எரேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் கடைசி வாசிங்க. தானியேல் 4:35.
ம் 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 ம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று செய்யும்போது யாரும் அவர் கையை போய் பிடிச்சி தடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க முடியாது. கொஞ்சம் இந்த சீனை யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ ஒன்று செய்யும்போது யாரோ நம்ம கையை பிடிச்சி என்ன செய்யலாம்? தடுக்கலாம். அப்படிதானே? தடுக்கலாமா தடுக்கக்கூடாதா? தடுக்கலாம். எனக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை டாக்டர் ஊசி போட வரும்போது கையை பிடிச்சிட்டேன். அவங்க பட்ட கோபம், நான் பிடிச்சது பயத்தில், அவங்க நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன், என் கையை நீ எப்படி பிடிக்கலாம்? ஒரு சாதாரண மனுஷனுக்கு அந்த மாதிரி வருமா? என் கர்த்தருடைய கையை யாரும் பிடிச்சி என்ன செய்கிறீர் அப்படின்னு கேட்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது நடக்கும். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஆமே. அவர் சொல்ல ஆகும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா அதை செய்வ. நீ 1000 பெருகுவன பெருகுவ. நீ பலத்த ஜாதி ஆகுவன ஆகுவ. ஏன்னா சொல்லுகிற கர்த்தர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் செய்கிறத தடுக்கிறவர் ஒருவர் இல்லை. Hallelujah. Jesus. அவர் செய்யறத ஒருத்தர் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஒன்று நிர்ணயிச்சிட்ட அந்த வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 4வது அதிகாரம் 28வது வசனத்துடைய கடைசி பகுதி. நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன், நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், நான் சொன்னேன்னா அதை நான் நிர்ணயம் பண்ணிட்டேன். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் சொல்றது, கர்த்தராகிய நான் அதை சொன்னேன்னா அதை நிர்ணயம் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேனே, இனி அதை நினச்சி நான் வருத்தப்பட போகிறதில்லை. ஐயோ தெரியாமல் இந்த பிரதருக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேனே, தெரியாமல் இந்த பிள்ளைக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேனே, இப்போ நான் எப்படி செய்வேன்? அப்படிலாம் ஆண்டவர் நினைக்கிறவரே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிலாம் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படுகிறவரே இல்லை. அவர் சொன்னார்னா அதை நிர்ணயம் பண்ணிட்டு தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை விட்டு அவர் பின்வாங்குவதில்லை. நீ பின்வாங்கலாம், கர்த்தர் பின்வாங்க மாட்டார். உனக்கு ஒன்று சொல்லிட்டார்னா அதை செய்வார். அதை நிர்ணயம் பண்ணிட்டார். உனக்கு சொல்லப்பட்டது உனக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்களேன். எஸ்தர் 6வது அதிகாரம் 4லேருந்து 13 வரைக்கும் யாராவது வேகமாக எனக்கு வாசித்து கொடுங்க. எஸ்தர் 6வது அதிகாரம் 4லேருந்து 13. மற்றவங்கெல்லாம் கவனமாக கவனிங்க. ம் 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 நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். உடனே ராஜாவோட ரிப்ளை என்ன வந்துச்சு? அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும்.
ஹல்லேலூயா. ஆமான் போனது எதுக்குங்க? ஆமான் ராஜ சமூகத்துக்கு போனது எதுக்கு? நல்லா வாசிச்சிங்களா? சார் மெகா பிளான் போட்டு போயிருக்காரு. எதுக்கு? தூக்கு மரம் செஞ்சு வச்சு எல்லாம் ரெடி. இப்போ ராஜாக்கு பெர்மிஷன் மட்டும் வேணும். யாரை தூக்கி போட? மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்க வந்தார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் எப்படி மாற்றினார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு எதிராக சத்துரு எவ்வளோ பிளான் வேணாலும் போடலாம். உனக்கு எதிராக மனுஷன் எப்படி வேணாலும் எழும்பலாம். ஹல்லேலூயா. அவன் உன்னை தூக்கு மரத்தில் தூக்கி போட நினைக்கிறானா, அதில் அவனை தூக்கி போட வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புகிற சத்துரு ஒரு வழியா ஓடி வருவான், 7 வழியா அவனை ஓட வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கு மரம் செஞ்சு வச்சு தூக்கில் போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு வந்த ஒருத்தனுடைய கையினால கனப்படுத்த வச்சாருன்னா உன்னை என்னையும் கனப்படுத்த வைக்கிறது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. அதில் பாருங்க, திருப்பி போய் இவனுக்கு பயங்கர ஷேம். அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? பயங்கர ஷேமில் அந்த 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். மொர்தெகாய்க்கு ஓகே கனம் பண்ணியாச்சு. கனம் பண்ணோடனே ராஜா அரமனைக்குள்ளே போல. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு. கொஞ்சம் ஆண்டவர் தூக்கி வச்சோடனே அப்படியே ஆடிடக்கூடாது, சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, ஒரு சின்ன வரம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அதை அப்படியே நோட்டீஸ் அடித்து ஒட்டிடக்கூடாது. புரியுதா? புரியுதா? என்னை போல வல்லமை உள்ளவர் இப்படியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அழிவு. கொஞ்சம் ஆண்டு நம்மளை குப்பையிலேருந்து உயர்த்திட்டாரா, நன்றியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அதை விட்டுட்டு நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன்னா என் அழிவு. பாருங்க, மொர்தெகாய் மறுபடியும் அதே வேலையில் போய் அதே கேட் கீப்பர் தான். ஆனால் பாருங்க ஆமானுடைய நிலைமை. ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். தலை காட்ட முடியல, அவமானம். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமாக சொல்லுறேன், உன்னை அவமானப்படுத்த நினைக்கிற சத்துருக்க முன்னாடி உன்னை தலை நிமிர பண்ணுகிற தேவன் உன் கூட இருக்கிறதுனால உன் சத்துரு முக்காடிட்டு போகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி தலையை உயர்த்த முடியாதபடி உனக்கு முன்பதாக தன் தலையை தாழ்த்தி கொண்டு உன் சத்துரு உனக்கு முன்னாடி போகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. முக்காடிட்டு தீவிரமாக போனானா அங்கே போய் அவன் மனைவிக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. பாருங்க, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். தேவப்பிள்ளை, உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியாது, சத்துருவுக்கு நல்லா தெரியும். தெரியுமா? சத்துருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. பாருங்க, தூக்கு மரம் செய்ய ஐடியா கொடுத்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? அவன் யூத குலம்பா, அவன் ஆண்டவருடைய பிள்ளைப்பா, அவன் ஆண்டவருடைய பிள்ளை, நீ கையை வச்சான நீ தாழ்ந்து போகிறது நிச்சயம். உன் அழிவை ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க? மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். இங்கே பாரு, அவனை குதிரையில் ஏற்றிட்டு போய் கனம் பண்ணிட்டு வந்திருக்கல்ல, இதையே நீ கஷ்டமாக நினச்சா எப்படி? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். எப்படி இருக்கும் இல்லை? அவன் அதைக்கே தலை காட்ட முடியாமல் முக்காடு போட்டு வரான். இங்கே சொல்கிறாங்க, இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இன்னும் நீ தாழ்ந்து போயிட்டே இருப்ப, இன்னும் நீ அவமானத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தீர்மானிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர். சத்துரு உனக்கு எதிராக
எத்தனை பிளான் போட்டாலும், மனுஷன் உன்னை மேற்கொள்ளும் விதமா, மனுஷன் உன்னை பலவந்தம் பண்ண தொடரும்படி எத்தனை பிளான் போட்டாலும் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற பிளான் தான் நிற்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைய நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அவர் தீர்மானிக்கிறவர், அவர் ராஜா. ஹல்லேலூயா. நான்காவதாக முதலாவது என்ன சொன்னேன்? கர்த்தர் சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. இல்லாததை உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணி தருவார். மூன்றாவது, கர்த்தர் தீர்மானிக்கிறவர். அவர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதான் நடக்கும். கர்த்தர் வாழ்க்கையில என்ன சொல்றாரோ அதுதான் நிற்கும். ஹல்லேலூயா. நான்காவதாக, நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு, ஒரே ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 103 அதனுடைய 19வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ராஜா, அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ராஜாவுடைய சிங்காசனம் இந்த பூமியில கிடையாது. ஆமே. ஹல்லேலூயா. வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் வானத்தை எட்ட முடியல. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விண்வெளிக்கு போயிட்டு வந்தாலே திருப்பி வருவாங்களா இல்லையான்னு நிஜம் கிடையாது. அப்படியே வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில் சகஜமாக இருக்க முடியாதான். இப்படிதான் எத்தனை. ஆமே. ஹல்லேலூயா. அந்த வானவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஹல்லேலூயா. அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். அவருடைய ராஜரீகத்துக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. இந்த பூமியில் ராஜாவாகிற எல்லாருக்கும், இந்த பூமியில் பெரிய பெரிய பதவிகளில் உட்கார எல்லாருக்கும் பதவி காலம் என்று ஒன்று உண்டு. ஆமே. ஹல்லேலூயா. அப்படியே இல்லைனாலும் அவங்க அந்த பதவியிலே இருந்தாலும் எத்தனை காலம் உயிரோடு இருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது. ஆனால் நம்முடைய ராஜா, ஹல்லேலூயா, அவர் முடிவில்லாமல் அரசாளுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். அதனால்தான் இன்னைக்கும் இயேசுங்கிற பேரை சொன்னா, ஹல்லேலூயா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கணும். ஹல்லேலூயா. இயேசு கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும். மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு நடுங்குது. ஆமென். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொன்னா ஹல்லேலூயா எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுங்கிற நாமத்தை சொன்னாலே முழங்கால் முடங்கும், நாவு யாவ அறிக்கை பண்ணும். ஏன்னா அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு தந்த வார்த்தை ராஜா தந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. இந்த பூமியினுடைய ராஜாக்களே ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, ஒரு சட்டம் இயற்றி விட்டா, அது நடக்கும்போது என் ராஜாதி ராஜா உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறாம போயிருமோ? நிறைவேறாம திரும்பாது. அவர் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறாம திரும்பாது. சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ராஜா உங்களை அனுப்புகிறது உண்மையானா தைரியமா போங்க. அவர்கள் ராஜா, அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொன்னார் ஆண்டவர். வாசிங்க நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 14லேருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 14லேருந்து 16 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்?
இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிக்கிறது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கொடுக்கிறவர் யாரு? ராஜா. ஹல்லேலூயா. ராஜாவுடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அங்கே அதிகாரம் இருக்கு. கிதியோனே, ஓ நிலைமையிலிருந்து யோசிக்காரு. கிதியோனே, ஓ பலம் என்னங்கிறத ஆராய்ந்து பார்க்காரு. ஆமா, நீ பயப்படுகிறவன்டா, நீ மீதியானியருக்கு பயப்படுகிறவன்டா, நீ ஒளிச்சு இரவில கோதுமையை போரடித்தவன்டா. ஆனா உன்னை அனுப்புகிறவர், ஹல்லேலூயா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னோட கூட இருப்பேன். நீ மொத்த மீதியானியருடைய கூட்டத்தையும் ஒரே மனுஷனை முறிய அடிக்கிறது போல அடிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாத கிதியோனே, உன் கூட இருக்கிற கர்த்தர் அவர் ராஜா, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜரீகத்துக்கு முடிவில்லை, அவருடைய அரசாட்சிக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. கடைசியா நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? அவர் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உன்கிட்ட ஒரு தரிசனத்தை தந்துட்டாரா, உன்கிட்ட ஒரு வார்த்தையை தந்துட்டாரா, அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாப்பா வைக்கிறவர், உன்னை காப்பாற்றி வைக்கிறவர். எரேமியாவுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. எரேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, எரேமியா 1வது அதிகாரம், சூப்பரான வசனம், எடுத்து வாசிங்க. 1வது அதிகாரம் 5லிருந்து 10. அப்பொழுது நான், பாருங்க, எரேமியாவுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருது. இங்க பாரு, நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லும்போது, எரேமியா நம்மளை போல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். அப்படியே நம்ம சொல்ற மாதிரி இருக்குல்ல, அப்படிதானே? நீ பேசு, நான் உன் வாயில வார்த்தையை தந்திருக்கு, நீ பேசுன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரே, எனக்கு பேசவே தெரியாதுப்பா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேச வைக்கிறாருன்னு தெரியல. பாருங்க, இந்த உலகத்தினுடைய காரியங்களை வளன்னு பேசுவோம், அப்படித்தானே? காலையிலேருந்து வாயே மூடாது நிறைய பேருக்கு. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி பாருங்க, அப்போனா எனக்கு தமிழ் எழுத்துக்களே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பேச அறியேன். எதையுமே சொல்கிறேன், சிறு பிள்ளையா இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளைன்னு நீ சொல்லாத. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உண்மையிலேயே எரேமியா வந்து ரொம்ப யங் ஸ்டேஜில் தான், அந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம வாசித்தோன்னா ரொம்ப யங் ஸ்டேஜில் ப்ராஃபிட்டாக போனவர் தான் அந்த எரேமியா. ரொம்ப கடினமான காலகட்டம் அது. எரேமியா சொன்னது உண்மைதான். பார்த்தீங்களா? நம்ம சூழ்நிலையிலேருந்து நம்மளை பார்க்குறோம், ஆனால் நம்மளை அழைக்கிறவர், ஹல்லேலூயா, நம்மளை வேற லெவலில் பார்க்குறார். ஆமே, எரேமியா நான் சின்ன பிள்ளையா இருக்கேனேன்னு எரேமியா நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சிறு பிள்ளைன்னு நீ சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் தெரியுமா? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து நீங்க நினைக்கிறதெல்லாம் வேற, ஆனா உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் வேற. தெரியல, வாலிப பிள்ளைகளுக்கு நேரம் அந்த வார்த்தை வருது.
வாலிபர்களுக்கு நேரம் அந்த வார்த்தை வருது. அதை பேசணும்னு நினைக்கல, ஆனால் ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் திறமையிலிருந்து நான் உங்களுக்கு மறுபடி ஊழிய அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு பிரித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஏன் திறமை போதாது, ஏன் ஞானம் போதாது, என்னால் முடியாது, எனக்கு வசனம் தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்புக்கொடு. யாருக்கு நேரம் அந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாயில் வார்த்தையை வைப்பார். உங்களை கொண்டு ராஜ்யங்களை இடிக்கவும் கட்டவும் ஹல்லேலூயா நாட்டவும் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஓ திறமையை நீ சார்ந்து போனா, நீ ஓ பலத்தை சார்ந்து போனா கர்த்தரங்க மகிமைப்பட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரானாலும் சரி, இந்த வார்த்தை உங்களுக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க இறுதி ஆண்டவரோட பேசட்டும். நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன தரேன் ஆண்டவரே. என் வாயில் வார்த்தையை வைங்கப்பா. நான் பலவீனந்தா, நான் திறமை அற்றவன்டா, பெருசா நான் என்னைய சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமான சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமான சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஞானம் இல்லாதவங்க தான் வேணும், ஆண்டவருக்கு பலவீனம் தான் வேணும், ஆண்டவருக்கு இல்லாதது தான் வேணும். ஆனால் ஆண்டவர் கையில் வந்துட்டதுக்கு அப்புறம் ஞானம் இல்லாதவன் பைத்தியக்காரன் ஞானம் உள்ளவனா மாறுவான், அவன் ஞானவனா மாறுவான். பலவீனன் பலமுள்ளவனா மாறுவான். இல்லாதது உள்ளதா எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஆனால் கொடுக்கும்போது உங்களை அப்படியே கொடுத்துருங்க. நான் இப்படி தான்ப்பா இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன். ஆண்டவர்கிட்ட கொடுங்க. யாரையோ இன்னைக்கு தேவ அன்பு நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறதே ஆவியில உணர முடிகிறது. ஒப்புக்கொடுங்க. நான் இப்படிதான்ப்பா, உண்மையே சொல்லுங்க. எப்படிப்பட்டவரையும் பயன்படுத்த ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனுஷங்க எல்லாருமே பெரிய ஆட்கள் கிடையாது, பெரிய திறமசாலிகள் கிடையாது. சின்னவர்களை தான் தெரிந்தெடுத்தார், சிறியவர்களை தான் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்னை எங்க அனுப்புனாலும் நான் போறேன், யார்கிட்ட அனுப்புனாலும் நான் போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆவியானவர் உங்களை ஏவிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஒப்பு கொடுங்க. எனக்கு தெரியாதுப்பா, சுவிசேஷம் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. உண்மையை சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாயில் வார்த்தையை வைப்பார். நீங்கள் பேதைகளாக இருக்கலாம், உங்களுக்கு கல்விமானி நாவு உண்டாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். யாரு? அழைக்கப்படாத ஒருத்தன், மதிக்கப்படாத ஒருத்தன், எண்ணப்படாத ஒருத்தன். நிறைய நேரங்கள்ல நம்ம எண்ணப்படாம போறோம்ல, லிஸ்ட் எடுக்கும்போது நம்ம இருக்கவா இல்லையான்னு கூட தெரியப்படாத அளவுல இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க இப்போ என்ன சாதிக்க போறாங்க, இந்த நிலைமையில் நம்ம இருக்கோம்ல. ஆண்டவருக்கு அந்த எண்ணப்படாதவன் தான் வேணும், ஆண்டவருக்கு அந்த நினைக்கப்படாதவன் தான் வேணும், ஆண்டவருக்கு அந்த சிறுமையும் எளிமையுமானவன் தான் வேணும். தாவீது சொன்ன, நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே. சரீர வளர்ச்சியிலே
அறிவு கூர்மையிலே அதிகமான சகோதரர்கள் எனக்கு வேணாம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கான். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? வாசிக்கலாமா? சங்கீதம் 78வது சங்கீதம் 70, 71, 72. தாவீதை தன் வாழ்க்கையில மறக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா. மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்து உயர்த்தினாலும் அதை மறக்காதீங்க. வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இதை தாவீது லைஃப்ல மறக்கவே இல்லைங்க. என் அண்ணனுகளாம் ராஜ அரண்மனையில் இருக்கும்போது, என் அண்ணனுகளாம் உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருக்கும்போது, நான் கரவலாடுக்கு பின்னாடி திரிஞ்சிட்டு இருந்தேன், வனாந்திரத்தில் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை எடுத்தார். அந்த கரவலாடுக்கு பின்னாடி திரிஞ்ச என்னையே தான் ஆண்டவர் எடுத்தார். என்னையே தான் அழைச்சிக்கிட்டு வந்தார். ஹல்லேலூயா. என்னதான் ஜனத்தின் அதிபதியா வைத்தா இந்த தேவனுக்கு முன்னாடி நான் இன்னும் நீசனும் அர்ப்பணமாவேன். ஏன் ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவங்களை தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் திறமையே இல்லாதவங்களை தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? ஏன்னா அவன் தான் சொல்லுவான், நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நான் திறமையே இல்லாமல் இருந்தேன், எனக்குன்னு பேக்ரவுண்டே இல்லாமல் இருந்தேன். ஆனா வாக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, அபிஷேகம் பண்ணினது மட்டும் இல்லை, அவனை ராஜாவாக்கி தீர்றது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சவுலோட கையில் இருந்தோம், மற்ற மனுஷருடைய கையில் இருந்தோம், கரடி கையில் இருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைத்துக் கொண்டே வந்தான். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா? அதை நிறைவேற்றி தீரும் மட்டும் உங்களை ஹல்லேலூயா இன்னைக்கு ஏன் உங்களை ஜீவனோட வைத்திருக்கிறா தெரியுமா? ஹல்லேலூயா. என்னைக்கும் நீ சாக வேண்டியது தானே, என்னைக்கும் உன் ஜீவனை மாய்த்து கொள்ள வேண்டியவன் தானே, இன்னைக்கும் ஏன் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறா தெரியுமா? ஏன்னா உன் மேல இருக்கிற திட்டம் பெரியது, உன்னை கொண்டு செய்ய வேண்டியது ரொம்ப பெருசு. என்னை எந்த யூத் மீட்டிங் நடத்த என் கையில் மைக் கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தெரியும், நான் முதல்ல சொல்கிற வார்த்தை இதுதான். இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை உயிரோடு வச்சிருக்காருன்னா உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வைத்திருக்கிறார். ஆமே. இன்னைக்கும் உன்னை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார்னா உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வைத்திருக்கிறார். அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இருக்கனே தெரியல. ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த வார்த்தை வரவே கூடாது. எதுக்கு தான் நான் பிறந்தேனோ, என்னத்துக்கு நான் இருக்கேனோ, எதுக்கு இப்படி ஒரு லைஃப் வரவே கூடாது. உன்னை ஆண்டவர் வச்சிருக்காருனா ஒரு பெரிய நோக்கத்தோட, ஒரு பெரிய திட்டத்தோட, உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக. ஹல்லேலூயா. தாவீது சொன்ன இதை மட்டும் வாசிங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நேரம் அதிகமாக போகுது, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 19வது வசனம். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக வந்தாங்க தான், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தா. இன்றைக்கும் தேவ பிள்ளையே உன்னை ஏன் தெரியுமா ஆண்டவர் காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 6 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். எதுக்காக தெரியுமா? 6ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும்.
தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார்னா, கர்த்தர் உன்னை காப்பாற்றி வைத்திருக்கிறார்னா, கர்த்தர் உன்னை அடிக்கடி நீர் பாய்ச்சி வைத்திருக்கிறார்னா, இரவும் பகலும் உன்னை காத்து ஒருத்தர் உன்னை தொட முடியாதபடி, ஒருத்தர் உன்னை சேரப்படுத்த முடியாதபடி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நீ பூத்து காய்த்து வேர் பற்றி ஹல்லேலூயா இந்த உலகத்தை பலனால நிரப்பும் நாட்கள் வரணும். ஒரு பயனற்ற வாழ்க்கையை ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துல வாழக்கூடாது. திராட்சை தோட்டத்தை ஏன் பாதுகாக்கிறா தெரியுமா? கனி வரணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தீங்கு நாளில கூடார மறைவில மறைத்து வைத்து, என்னை தமது கூடார மறைவில ஒளித்து வைத்து, எதுக்கு தெரியுமா? கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவதற்காக சொன்னது. வேற யாரும் இல்லைங்க, தாவீது. தாவீதுக்கு தெரியும், தீங்கு நாளில் என்னை ஏன் ஒழிச்சு வைக்கிறார், ஏன் என்னை மறைச்சு வைக்கிறார்னா, எனக்கு ஒரு கண்மலை உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கண்மலை உண்டு. அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு கண்மலை உண்டு. உங்களுக்கான செழிப்பின் நாட்கள் உண்டு. உங்களுக்கான உயர்த்தப்படும் நாட்கள் உண்டு. நீங்க பூமியை பலனால நிரப்பும் நாட்கள் உண்டு. ரிக்கபலரடா ரிஷபபபக்கபல கரவலாடுக்கு பின்னாடி திரிந்த ஒன்ன, சிறு பிள்ளையா இருந்த ஒன்ன, பேச அறியாது இருந்த ஒன்ன கர்த்தர் கைப்பிடித்தாரானா, உன்னை அழைத்தாரானா, அங்கிருந்து எடுத்தாரானா. நோக்கமுண்டு. ஹல்லேலூயா. அறிமுகமில்லா அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை பயன்பட செய்தவனே, எனக்கு பின்னணியாய். ரொம்ப வருஷம் முன்னாடி பாடினது. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எனக்கு எதிராக வந்தாலும், என் பாதையில் வந்தாலும், உங்க தயவால எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விசுவாசமா நம்பிக்கையா இங்கிருந்து கிளம்புங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க வலது கையை பிடித்துக் கொள்கிறார். கர்த்தர் வலது கையை பிடித்துக் கொள்கிறார். கர்த்தர் வலது கையை பிடித்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பலவீனங்களில் மேன்மை பாராட்டுவேன், நீர் எந்த பலனாக இருப்பதாலே எத்தடையையும் தாண்டி நான் முன்னேறுவேன், நீரெந்த முன்பாக செல்வதாலே உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கும் என் தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கும் என் தேவன் பெரியவர். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். அவர் சின்னவனை ஆயிரமாக பெருக செய்வார், மேன்மைப்படுத்திடுவார். அவர் சிறியவனை பலத்த ஜாதியாக உயர்த்திடுவார், ஆசீர்வதித்திடுவார். ஏற்ற காலத்தில் செய்யும் கர்த்தர் தீவிரமாகவே நடத்திடுவார். ஏற்ற காலத்தில் செய்யும் கர்த்தர் தீவிரமாகவே நடத்திடுவார். அவர் சின்னவனை எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை விசுவாசத்தோட நம்பிக்கையோட அறிக்கை பண்ணி நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. அவர் சின்னவனை ஆயிரமாக
பெருக செய்வார், மேன்மை படுத்திடுவார். அவர் சிறியவனை பலத்த ஜாதியாக உயர்த்திடுவார், ஆசீர்வதித்திடுவார். ஏற்ற காலத்தில் செய்யும் கர்த்தர் தீவிரமாகவே நடத்திடுவார். ஏற்ற காலத்தில் செய்யும் கர்த்தர் தீவிரமாகவே நடத்திடுவார். அவரே அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். அவரே அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். அவர் சின்னவனை ஆயிரமாக பெருக செய்வார், மேன்மை படுத்திடுவார். அவர் சிறியவனை பலத்த ஜாதியாக உயர்த்திடுவார், ஆசீர்வதித்திடுவார். ஏற்ற காலத்தில் செய்யும் கர்த்தர் தீவிரமாகவே நடத்திடுவார். ஏற்ற காலத்தில் செய்யும் கர்த்தர் தீவிரமாகவே நடத்திடும். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். கர்த்தரை மகிமையாய் பாடுவேன், என் இரட்சகரில் களி கூர்ந்திடுவேன். கர்த்தரை மகிமையாய் பாடுவேன், என் இரட்சகரில் களி கூர்ந்திடுவேன். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். என் பலவீனங்களில் மேன்மை பாராட்டுவேன், நீர் என்ற பலனாக இருப்பதாலே எத்தடையையும் தாண்டி நான் முன்னேறுவேன். நீர் என்ற முன்பாக செல்வதாலே உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கும் என் தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கும் என் தேவன் பெரியவர். அவரே வல்லவர், அவரே பெரியவர், அவரே எல்லாருக்கும் மேலானவர். இயேசுவே வல்லவர், இயேசுவே பெரியவர், இயேசுவே 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 எல்லாருக்கும் மேலானவர். ஹalleluya Jesus. ஆமென். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை உயர்த்துகிறவர் அப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. சின்னவனை ஆயிரமாய் உயர்த்துகிற ஆண்டவர், சிறியவனை உயர்த்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, அது உம்மால் மாத்திரமே கூடும். நீ செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வலி இல்லாத இடங்களில் நீர் உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பெரிய தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, எங்களோடு கூட இருங்க. இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீ பாதுகாத்து கொள்வீராக, தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. என்னென்ன சூழ்நிலையிலோடு அவர்கள் கடந்து செல்கிறார்களோ அதில் கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதிகன் மகிமைக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதிகனமாகி மயோம
உமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.